சின்ன மாமா காரு, உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை வேணும்னு அப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. முதல்ல உங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. இதுல சுபாஷ் அண்ட் சொந்த பந்தம் எழுதிட்டா? வேணாம் வேணாம், இதே போதும். பாஸ், இது உங்க கையாலேயே கொடுத்துருங்க. சித்தப்பா, அதை தூக்கி போடுங்க. ஏய், உங்களை போய் படிங்கன்னு சொல்லல, போங்க. ஓடுங்க சில்லு வண்டுகளா, இல்ல நீங்களும் தெரு தெருவா போய் கொடுக்கணும். பரவாயில்லையா? நம்ம பேசாம நம்ம சுபாஷ ஹைதராபாத் ஃபேக்டரிக்கு அனுப்பிடலாமா? இங்க இருந்தா தானே பிரச்சனை. ஆமா, அதுக்காக தான் சொல்றேன். உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்க. கூப்பிட்டு பேசி நாளைக்கே அனுப்பிடுங்க. ஏய் சுபாஷ், இங்க வாடா. வாடா. சின்ன மாமா காரு, பெத்த மாமா காரு கூப்பிடுறாங்க. போங்க போங்க. அண்ணே, சொல்லுங்கண்ணே. நான் மகா கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களா? என்னண்ணே இப்படி பண்ணிட்டீங்க? அண்ணே, உங்களை நம்பி தானே சொப்னாவை அறிமுகப்படுத்தினேன். வாங்காம சொல்றத முழுசா கேள்டா. நீ இங்க இருக்க வேண்டாம், ஹைதராபாத் போயிடு. அண்ணே, அர்ச்சனா என்ன சொன்னானே? சொப்னா விஷயத்த சொன்னதும் என்ன சொன்னா? அழுதாளா? ஏய், சாகடிக்காதடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சொப்னாவை பத்தி எதுவும் சொல்லல. ஓ, அப்படியாண்ணே? நீ இங்க இருந்தாதான் சீதா உன்னை வச்சு கேம் பண்ணி மீரா சத்யா கல்யாணத்தை முடிச்சிடுவான். அதனாலதான் சொல்றேன், ஸ்வப்னாவை அழைச்சிட்டு ஹைதராபாத் போயிடு. நல்ல ஐடியா. எப்படிண்ணே? இத பார், கொஞ்ச நாள் நீயும் ஹைதராபாத்லயே இரு. ஸ்வப்னா இங்க இருந்தாதான் பிரச்சனை. அவ வீட்டை காலி பண்ணிட்டு அவளையும் கையோட கூட்டு போயிடு. அவ மொபைல் நம்பர்லாம் மாத்திரு. சரிண்ணே. போனா மட்டும் பத்தாது, நைஸா சென்டிமெண்டா பேசி அவளுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டு ஸ்வப்னாவை கைட்டு விட்டுட்டு தான் இங்க வரணும். சொப்னா பேபி ஒத்துப்பாலானே? அப்போ அர்ச்சனாவை டைவர்ஸ் பண்ணிடலாமா? அர்ச்சனானா எனக்கு உயிர்னே. நிஜம்தானே? நிஜம்தானே. இந்த கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதடா. சாரிண்ணே. விஷயம் மகா அர்ச்சனாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, செத்த நீ. அண்ணே, தெரிய வேண்டானே. அதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. சொல்றது புரியுதுல்ல? சொப்னா கிட்ட பேசி செட்டில்மெண்ட் பண்ணி அவளை அங்கேயே விட்டுட்டு தான் நீ சென்னைக்கு வரணும். இல்லனா ஒரு பைசா கூட உனக்கு தரமாட்டேன். அப்புறம் தெருவில் தான் நிக்கணும் நீ. மறுபடியும் தப்பு பண்ணாத, நான் கிளியரா சொல்லிட்டேன். அண்ணனே சொப்னா கூட போக சொல்லிட்டாரு. ஜாலிதான், ஜாலிதான். என்ன மகா, அவசரமா கூப்பிட்ட? அந்த தையல்காரிய விரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? முதல்ல உட்காருங்க. முதல்ல தையக்காரிய ஜெயிக்கணும். அதுக்கு பிறகுதான் அவளை அசிங்கப்படுத்தி இங்கிருந்து அனுப்பணும். நான் இப்ப எதுக்கு உங்களை கூப்பிட்டேனா, நாளைக்கு காலையில மாப்பிள்ளை பார்க்க போகணும். யாருக்கு மகா? மீராவுக்கு. மீராவுக்கா? அதான் அவ 7 வருஷமா ஒருத்தனை பார்த்து வச்சிருக்காளே, நாம எதுக்கு பார்க்கணும்? அக்கா, சத்யனுக்கு மீராவை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டு மாப்பிள்ளையா வச்சுக்கலாமா? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல, அவ பார்த்துட்டாளேன்னு சொன்னேன். அவ பார்த்தா நமக்கு என்ன? நாம சொல்றவங்க தான் அவளுக்கு புருஷன். கேக்க நல்லா இருக்கு, ஆனா அந்த மீரா ஒத்துக்கணுமே. அக்கா, மீரா சம்மதிக்க கூடாது. மீராவுக்கு சுத்தமா பிடிக்காத ஒருத்தனை தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் அவ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பா. சூப்பர் மகா. ஆமா, மாப்பிள்ளை யாரு? அது சஸ்பென்ஸ். மகா சொல்லு மகா. அக்கா, உங்களுக்கு தெரியும், ஆனா தெரியாது. என்ன இது, நீ புதிர் போடுற? அப்படித்தான்,
நீங்க யோசிக்கவே முடியாத இடம். அவ்வளவு நல்ல இடமா? அவ்வளோ மோசமான இடம். சரிக்கா, குட் நைட். ஏய் தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தூக்கமே வராது மகா. அக்கா, ரொம்ப நேரம் புக்க படிச்சுட்டேன், தூக்கம் கண்ணை கட்டுது. ஐயோ தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிருமே. இப்ப ஃபுல் நைட் நீ என் தூக்கத்தை கெடுத்துட்ட. போ மகா. யாருன்னு தெரியலையே. வாங்க வாங்க வாங்க. வாங்க வந்து உட்காருங்க. போய்ப்பா. உட்காருமா. உட்கார். நான் போய் விஷாலை கூப்பிட்டு வந்துடுறேன். டேய் குடிக்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுங்கடா. ஓகே சார். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க போய் விஷால கூட்டிட்டு சரி வாங்க. வந்துடு. மகா, மீராவை இவ்வளவு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணுமா? அக்கா, இடம்தான் பெருசு, ஆனா இங்க இருக்கிற ஆள் அப்படி இல்ல. அங்க பாருங்க. டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பொண்ணு வீட்டுல இருந்து வர்றாங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னான்ல. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. வாடா. Dad, just 5 minutes, Dad. 5 minutes. டேய் நீ இப்படியே வராத, ரெடி ஆயிட்டு வா. Dad, I know, Dad. I know. சீக்கிரம் வாடா. என்ன மகா, இவன் ஏற்கனவே கல்யாணமானவனா? ஒரு கல்யாணம் இல்லக்கா, 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என்ன மகா சொல்ற? ஆமா, அங்க பாருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் வைஃப். கல்யாணம் ஆன 2 மாசத்திலேயே அவ செத்துட்டா. அது செகண்ட் வைஃப். கல்யாணம் ஆன ஒரே வாரத்துல சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டா. கல்யாணமாகி 2 மாசத்துல ஒருத்தி செத்துட்டாளா? இன்னொருத்தி ஓடிட்டாளா? ம், சூப்பர் மகா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். உங்க சின்ன ஓனரோட வைஃப் எப்படி இறந்து போனாங்க? அதுவா மேடம், தம்பிக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் சின்னதாக ஒரு சண்டை. தம்பி கோவத்தில் லேசாக தள்ளியிருக்காரு. அந்த அம்மா மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்துட்டாங்க. மேடம் தற்கொலை தான் மேடம், கொலை இல்லை மேடம். என்ன மகா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அதான் சொல்றான்ல. இத பாருங்கக்கா, பார்க்கதான் பெரிய இடம், ஆனா பக்கா லோக்கல். மீராவுக்கு சரியான இடம் தான் பாத்திருக்க மகா. நீ சாதாரண ஆளே கிடையாது. வராரு பாரு. அவர் ரெடி ஆயிட்டு இருக்கான், இப்போ வந்து நீங்க ஜூஸ் சாப்பிடுங்க. ஆ, இல்ல பரவாயில்ல, நிச்சயதார்த்தம் முடியட்டும், நாங்க விருந்தே சாப்பிடுறோம். இது நல்லா இருக்கான்னு பாரு. என்ன இது? பார்த்துட்டு சொல்லு. சீக்ரெட்டா? இத கொடுக்கதான் கூப்பிட்டியலா? பார்க்காம பேசினா எப்படி?
பார்த்தா தானே எவ்வளவு முக்கியமான பொருள்னு தெரியும். இந்தா. எப்படி அசத்திட்டியா சத்யா? அக்கா சந்தோஷமா? என்னக்கா ஆனந்த கண்ணீரா? சாமி கிட்ட வச்சு கும்பிடுங்க. வந்துட்டா. ஹாய். ஹாய். டேய் கலக்கில போடுறா. வாட் டாட்? பரவாயில்ல விடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே சில விஷயத்த சொல்லணும். மீராவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதுக்கு அவசியம் இல்லை. இல்ல கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான். மீரா ரொம்ப நல்ல பொண்ணு. சொத்துக்கு ஆசைப்பட்டு சத்யன்னு ஒருத்தன் காதலிக்கிறதா அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அப்பா எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. டோன்ட் வரி. மீராவும் சத்யனும் 7 வருஷமா காதலிக்கிறாங்க. am I right? ரைட். ஐ திங்க் சத்யனும் உங்களுக்கு பிடிக்காது, அதனால மீரா கல்யாணத்தை நீங்க நடத்தி வைக்கல. am I right? ரைட். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா காதல் எப்போ வேணா வரலாம் போகலாம். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பட் கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். வாவ் நைஸ். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல டாட்டர் இன் லாவா, எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருந்தால் போதும். என்கிட்டயும் சில மைனஸ் இருக்கு. ஐ எம் விடோயர். ஸோ நத்திங் டு வரி. ரைட்? ஆல்வேஸ் யூர் ரைட். அப்போ கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஆல்ரெடி பத்திரிக்கை அடிச்ச டேட்லயே வச்சுக்கலாம். பட் மாப்பிள்ள தான் சேஞ்ச். வாவ் சூப்பர். அதே டேட்ல வச்சாதான் எங்களுக்கும் நல்லது. ஆமா மகா, அதே டேட்ல கல்யாணத்தை வச்சு மீராவுக்கும் விஷாலுக்கும் கல்யாணத்தை பண்ணி அந்த தையல்காரிய தோக்கடிச்சு விரட்டணும். எஸ், தையக்காரியம் முதல்ல அடக்கணும். பிளான் பண்ணிக்கங்க. இந்த கல்யாணத்தை எந்த லெவல்ல வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே பையன்தான். இந்த கல்யாணத்தை அமர்க்கலப்படுத்திடலாம். பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். கல்யாணத்தை சிம்பிளா பண்ணிக்கிட்டு ரிசப்ஷனை நம்ம பெருசா பண்ணிக்கலாம். ஏன்னா எதுக்கும் டைம் இல்ல. அது உங்க விருப்பம். என்ன விஷால்? ஓகே. அந்த மீராவுக்கு கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம், இதுல பெருசா வேற பண்ணணுமா? ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ். யா ஃபிக்ஸ்ட். பெருசா சொல்லி பண்ணலாம் நேரம் இல்ல, அதான் சிம்பிளா. இட்ஸ் ஓகே. கிராண்ட் ஆர் சிம்பிள், மேரேஜ் இஸ் மேரேஜ். தட்ஸ் ஆல். சார், பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க. தேங்க்ஸ். ஸோ மேரேஜ் ஃபிக்ஸ்ட், நத்திங் சேஞ்ச். யா ஃபிக்ஸ்ட். சொன்னபடி நடக்கணும். ஏதாவது காரணம் சொல்லி கல்யாணம் வேணான்னா அப்புறம் நான் கோவமாயிருவேன். டேய் விஷால், உள்ள போ. இல்ல இல்ல, அவர் ஏதோ சொல்ல வராருல்ல, சொல்லட்டும். சொல்லுங்க. ரைட், நான் சொல்லணும். டாட், என்னை பத்தி எல்லாம் மறைக்காம சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன்டா. நானும் சொல்லணும். சி, காலேஜ் டேஸ்லேருந்தே எனக்கு ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கு. சார் சொன்னாரு, தெரியும். என்னால் நிறுத்த முடியல. ஸோ இதை காரணம் காட்டி ஃபிக்ஸான மேரேஜை நிறுத்த நினச்சா உங்கள் 2 பேத்தையும் கொன்னுடுவேன்.
டேய் விஷால், மேரேஜ் கன்ஃபார்ம். Am I right? ரைட். Am I right? டபுள் ரைட். மகா, இந்த மாதிரி ஒருத்தன் உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். இவன் தான் கரெக்ட். அக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டிய? அது என்னமோ தெரியல சீதா, ஏதோ ஒரு மாதிரி பயமா இருக்கு. எனக்குள்ளேயும் சொல்ல முடியாத ஒரு பயம் இருக்கு. ஆனா அதை காட்டக்கூடாது. கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டோம்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் அப்படி இருக்கேன். சொல்றாங்க. பட் நடக்க விடாம தடுக்க எதுவும் பண்ணல. இல்ல, எதுவும் பண்ணல. சும்மா மிரட்டல் தான். மீரா தான் அடம் பிடிக்கிறா. இல்லனா இப்பவே கோயில்ல வச்சு தாலியை கட்டிடுவேன். என்ன சொல்றீங்க? இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு. இன்னும் 2-3 நாள் தான். அக்கா ஆசைப்பட்டபடியே எல்லாரையும் பார்க்க வச்சு மேல தாளத்தோட தாலி கட்டுங்க. ஓகே, அதுவும் சரிதான். என்னக்கா இம்புட்டு கார் நிக்குது? அதானே. இவர் எங்க? செக்யூரிட்டி அண்ணா. அம்மா, அண்ணா இதோ வந்துட்டோமா. யாருண்ணா வந்திருக்காங்க? அம்மா தெரியலையம்மா, பார்க்க பெரிய பணக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாம் தட்டு நிறைய பழத்தை எடுத்துட்டு உள்ள போனாங்கம்மா. எதுக்குமா வந்திருக்காங்க? மகாவும் அர்ச்சனாவும் படுத்த படுக்கையா இருக்காங்கல்ல, அதான் பழம் கொடுத்துட்டு பாத்துட்டு போலன்னு வந்திருக்காங்க. நிஜமா போய் தானே சொல்றீங்க? அப்படி ஒண்ணு நடந்தா நல்லதா இருக்கும். ஐயோ, பரவாயில்லையே, நீங்க கூட இப்படி பேசுதியே. திருமாங்கல்யத்தை வச்சு சாமி கும்பிடுவோம். வாங்க. போங்க 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 போங்க. சார், இவ என் பொண்ணு அஞ்சலி. இவங்க என் தம்பி பொண்ணுங்க சத்யா, பிரியா. விஷால், என் பொண்ணு அஞ்சலி. ஹாய். இவங்க சத்யா. ஹாய். செமையா இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுதா? சூர்யா வேலை பார்த்த கம்பெனி ஓனர். எதுக்கு வந்திருக்காங்க தெரியலையே. அஞ்சலியை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்களோ? செட்டப் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு. அக்கா, அந்த பையன் உங்களை தான் பாக்குறான். மீரா, உன்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆமா மீரா, உன்னதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. டேய், பொண்ணு எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்காப்பா. ஒரே நிமிஷம், இப்ப வந்துடுறேன். மீரா, உள்ள வா. என்ன இதெல்லாம்? நீ வா, உன்கிட்ட பேசணும். வா. என்ன மகா, என்ன சொல்றா? அவதான் எதுவுமே பேச மாட்டேங்கிறாளே. மீரா, பேசாம இருந்தா எப்படி? என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? என்ன நாடகம் இதெல்லாம்? அதான் சொன்னேன்ல, உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு. எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. தாலி கூட வாங்கியாச்சு. எதுக்கு தேவையில்லாம குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க?
குழப்பம் பண்றோமா? ஏய், உனக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எது நல்லது? நிச்சயமானவளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்றதா? எல்லாம் உங்க ஏற்பாடா? நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. லிமிட்டை தாண்டி போறிய. நீ வாய் மூடு. சீதா வாய மூடிட்டா இதெல்லாம் சரியாயிடுமா? இது ஏன் வாழ்க்கை. தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நாங்க ஒண்ணும் விளையாடல. உனக்கு யார் சரியான மாப்பிள்ளைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். விஷால் தான் உனக்கு ஏத்த மாப்பிள்ளை. யாரு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கேட்டுதான் எல்லாம் பண்ணணுமா? இந்த குடும்பத்துல என்ன நடக்கணும்னு முடிவு செய்ய வேண்டியது மகா. மகா முடிவு செய்யறது தான் நடக்கும். வந்திருக்கிற மாப்பிள்ளை மகா முடிவு பண்ண மாப்பிள்ளை. அவன் தான் உனக்கு புருஷன். நாங்க முடிவு பண்ணிட்டோம். செல்வி ஜூஸ் போட்டு வச்சிருப்பா, ரெடியா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது, முடியாது. கண்டவங்களுக்கு எல்லாம் நான் எதுவும் கொடுக்க முடியாது. வேணும்னா உங்க பொண்ணுங்களை கொடுக்க சொல்லுங்க. மீரா, அடம் பிடிக்காத. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மரியாதையை கிளம்பி வா. வர முடியாது. உன்னை